அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜை நாம் எவ்வாறு ஆரோக்கியத்துடன் செய்வது என்ற இந்த நிகழ்வில் மிக முக்கியமான அடுத்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. என்னவென்றால், அதிகமான வெப்பம் உள்ள ஒரு இடம், இதை நம்ம எப்படி நாமளே பாதுகாத்து கொள்வது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. கழிந்த ஒரு 2 வருடங்களாக ஹஜ்ஜில் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற அதிகமான வெப்பத்தினால் மரணித்தவர்கள், மௌத்தானவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு ஒரு கணக்கு போடுவாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்படி நம்மளை தற்காத்து கொள்ள வேண்டும்? நம்ம பொதுவாக சம்மரில் என்ன சொல்லுவோம்? இளநீ குடிங்க, தண்ணி நிறைய குடிங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் அங்கே அதை தேடிட்டு இருக்க முடியாது. இதுதான் உண்மை. அப்போ நிதர்சனமான சில விஷயங்களை நாம் கவனித்து கொள்ளணும். நம்பர் 1, உம்ரான்னு சொன்னோம். ஹஜ்ஜில் 2 பகுதி இருக்குது. முதல்ல செய்கிறது உம்ரா ஹதூம், முதல் உம்ரா என்பது. அதற்கு பிறகு நமக்கு கேப் இருக்குது. அதற்கு பிறகு ஹஜ்ஜு தமத்தூல. அப்போ இந்த உம்ரா செய்கிறதுல தவாப் 7 தவாப் ஹரம் சுற்றி கபத்துல்லாவை சுற்றி செய்கின்ற அந்த 7 தவாபும் நீங்கள் பகலிலும் செய்யலாம், இரவிலும் செய்யலாம். பகலில் தான் செஞ்சாகணும் கட்டாயமும் கிடையாது. அதனால இரவில் செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனை, ஹீட் பிரச்சனை இருக்காது, சூடு பிரச்சனை இருக்காது. சை என்று சொல்லப்படுகிற சஃபா மருவாக்கு இடையிலான அந்த தொங்கோட்டம், ஓட்டம் என்பது, நடை என்பது ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டு ஒரு இடத்துல நம்ம செய்யப்படுது. அது முழுக்க முழுக்க ஏர் கண்டிஷன், ஓப்பன் இது கிடையாது. அப்போ ஏசி குளுமையாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக உம்ரால எந்த பிரச்சனையும் கிடையாது. பள்ளிக்குள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் ஆன இடங்களில் மட்டும்தான் நம்ம வெயிலை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஆனால் ஹஜ் அப்படி இல்லை. ஹஜ்ஜில் நாம் தங்குகின்ற மினாவில் கூலர் இருக்கும். சில மினா டென்ட்டில் ஏசி கூட இருக்கும். சரிங்களா? அதனால் மினாவில் தங்கி இருக்கும்போது பிரச்சனை வராது. 8ஆம் தேதி துல்ஹிஜ்ஜா 8ஆம் தேதி நாம் மினாவில் கூடாரத்தில் டென்ட்டில் தான் தங்கணும். அங்கே தான் தொழுகை நடக்கும். சில பேர் வெளியே போய் அங்கே ஒரு மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று இருக்குன்னு அங்கே போய் தொழுவாங்க. அது 2வது. ஆனால் அங்கே கூடாரத்தில் தங்கி இருக்கிறதுனால சூட்டு பிரச்சனை கிடையாது. அடுத்த நாள் காலையிலையோ அதுக்கு முந்தின நாள் நைட்டில் கூட சில பேரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அரஃபாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அரஃபாவிலையும் டென்ட் இருக்கும், டெம்பரரி டென்ட். அங்கேயும் தங்குறதற்கு ஏசியோ அல்லது கூலரோ இருக்கும். அங்கேயும் சூட்டு பிரச்சனை கிடையாது. அரஃபாவில் பலர் என்ன பண்ணுவாங்க, மத்தியானத்துக்கு மேலே டென்ட்டை விட்டு வெளியே அங்கே இருக்கிற ஜபலே ரஹ்மா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை நோக்கி போய் துவா கேட்பாங்க. அது சட்டமான ஒரு விஷயமா இல்லை, போகிறவங்க போகலாம். சில பேர் டென்ட்டை விட்டு வெளியே ஏறி வெளியில் ஓப்பன் கிரவுண்ட் நின்று கொண்டு துவா செய்வார்கள். டென்ட்டுக்குள்ளே இருந்தாலும் துவா செஞ்சுக்கலாம். அதனால் அங்கேயும் பெரிய பிரச்சனை சூட்னால வராது. இப்போ எங்கே பிரச்சனை வருது என்றால், எங்கே இது அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது என்றால், துல்ஹஜ்ஜி 10ஆம் தேதி நாம் மினாவுக்கு விட்டு மறுபடி ஜம்ராத்தில் சென்று கல்லெறிவதற்கும் தவாப் இஃபாதா செய்வதற்கு ஹரம் போவதற்கும் மறுபடி 11, 12 ஜம்ராத்தில் சைத்தான் கல்லெறிகின்ற அந்த டூ அண்ட் ஃப்ரோ நிகழ்வுலமா நாம் சூட்டை ஃபீல் பண்ணுறோம். பொதுவாக மக்கா என்பது ஹியூமிடிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஈரப்பதம் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி. நல்லா விளங்கிக்கணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதிகமாக வேர்க்கும். பீச் ஓரம் இருக்கிற மக்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. சென்னை போன்ற பீச் இருக்கிற மக்களுக்கு சம்மரில் எப்படி வேர்க்குமோ அதே போல இருக்கும். வருகின்ற 2026 இந்த ஆண்டு ஹஜ்ஜில் நடைபெறுகின்ற அந்த மே மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் என்பது ஒரு உத்தேசமாக இப்போது சொல்லிடலாம். 100லிருந்து 110 டிகிரி வரைக்கும் இருக்கும். மே 31 1ஆம் தேதி வரைக்கும் 110 வரைக்கும் மக்காவில் டெம்பரேச்சர் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 28 இன்ஷா அல்லாஹ் 28 என்பது 10ஆம் தேதி துல்ஹிஜ்ஜா, அதாவது உலகத்துக்கு பெருநாள். அப்புறம் ஒரு 2 நாள் நம்ம அங்கே இருக்கணும். அதனால சொல்லிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இதை நாம் எதிர்பார்த்து போகணும். இப்போ என்ன செய்யறது? இப்போ நாம் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குற டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா, சூடு என்பது, வெப்பநிலை என்பது ஒரு 100, 101, 102 மிக பெருசாக பார்ப்போம். 110 வரைக்கும் போகும். இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்பர் 1, ஹாஜிகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு குடை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பர் 2, கருப்பு கண்ணாடி முடிந்தவர்கள் இயன்ற அளவுக்கு கையில் வச்சிங்க, எடுத்துகிட்டு போங்க. கருப்பு கண்ணாடி அணிவதையும் இஹ்ராமில் கொடை வைத்துக் கொள்வதும் தடை இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். சரியா? 2, 3வதாக அதிகமாக தண்ணீர் குடிங்க. சரிங்களா? அங்கே அரஃபா நாள்லையும் மினாவிலையும் தண்ணீர் விநியோகிக்கப்படும் பாட்டிலில். சில இடங்களில் கூல்ட்ரிங்க்ஸ் விநியோகிக்கப்படும். கூல்ட்ரிங்க்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில், கலர் பாட்டில் இருக்குல்ல, அது நிறைய கொடுப்பாங்க.
ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நிறைய பேர் ஹாஜிகளுக்காக வந்து சேவை செய்வாங்க. அப்போ வந்து நிறைய வரும். அதை தயவு செய்து யாரும் குடிக்காதீங்க. சாதாரண வாட்டர், பிளெயின் வாட்டர் எடுத்துங்க. முடிஞ்சுனா இந்த ஓஆர்எஸ் என்று சொல்லப்படுகிற உப்பு கலவையை வந்து உப்பு கரைசலை கலக்கி குடிங்க. அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்துன்னா பண்ணுங்க. இல்லாட்டினா குறைந்தபட்சம் தண்ணீர் குடிங்க, குடிச்சுட்டே இருங்க. சரிங்களா? அடுத்தது, முடிஞ்ச அளவுக்கு நடப்பதற்கான டைமை நீங்கள் பார்த்து செய்யணும். அதாவது சில இடங்களில் நீங்கள் இரவில் சென்று போயிட்டு வரலாம் அப்படின்னா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? ஆனால் சில டைமில் நம்ம இரவு போக முடியாது. உதாரணத்துக்கு 5வது நாள் துல்ஹிஜ்ஜா கடைசி, அதாவது 13-12 நம்ம முடிக்கிறோம். அப்போ மினாவிலிருந்து கிளம்புனா எப்படி கிளம்பணும்? சூரியன் மறைவதற்கு முன்பாக மினாவை கூடாரத்தை காலி செஞ்சுட்டு வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்? நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றினதாக அர்த்தம். சன் செட் ஆகிட்டு சூரியன் மறைஞ்சிட்டு நம்ம மினா எல்லையை தாண்டவில்லை என்றால் மறுபடியும் இருந்து அடுத்த நாள் கல்லெறிந்து விட்டு தான் வெளியே வரணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், கல்லெறிவதற்காக நாம் கடைசி நாள் எப்படி இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேலே போய் தான் ஆகணும். ஆக மத்தியானம் உச்சிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு சூரியன் இது தாழ்ந்த பிறகு என்ன பண்ணுங்க, ஜம்ராத்தில் கல்லெறிவதற்காக செல்லுங்கள். செல்லும் பொழுது என்னெல்லாம் கையில் எடுத்துக்கணும்? தோளில் ஒரு பை எல்லாரும் வச்சுருப்போம். அந்த பையில் ஒரு கூலர் பாட்டில் வச்சுடுங்க, எடுத்துகிட்டு போங்க. ஓரளவு கூலர் பாட்டில், ஃப்ளாஸ்க் மாதிரி கூலர் பாட்டில் இருக்குது. நம்ம ஃப்ளாஸ்கை சூடாக இருக்கிறதுக்கு தண்ணிக்கு பயன்படுத்துவோம், கூலிங் தண்ணிக்கும் அது பயன்படுத்தலாம். அதை மறந்துடக்கூடாது. அங்கே அது பயனாகும். எப்படின்னா, கூலர் பாட்டிலில் ஒரு 2 பாட்டில் தண்ணி சில் வாட்டர் அங்கே இருக்கும் டென்ட்லாம், அதை எடுத்து ஊற்றி வச்சுடுங்க. இன்னொரு பாட்டில் சில் பாட்டில் கையில் எடுத்துங்க. முதல்ல கையில் இருக்கிற பாட்டிலை காலி பண்ணுங்க. தேவைப்படும் பொழுது கூலர் பாட்டில் எடுக்காதீங்க. திரும்பி வரும் பொழுது அதிகமாக தேவைப்படும். மீண்டும் நீங்கள் டென்ட்டை நோக்கி வரும் பொழுது அதிகமாக தேவைப்படும். அப்பொழுது கூலர் பாட்டில் இந்த தண்ணி எடுத்து குடிங்க. இது மிக 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 முக்கியம். ஆக இதை தான் ஒரே வழி நாம சூட்டை அந்த இடத்துல நாம அவாய்ட் பண்றது, நம்மளை பாதுகாத்து கொள்றது. ஆக குடை, கண்ணாடி, அதே போல தண்ணீர். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, ஹேண்ட் ஸ்ப்ரே என்று சொல்லுவார்கள். இந்த ஹேண்ட் ஸ்ப்ரே என்றால் நம்ம அந்த பார்பர் ஷாப்பில் பார்த்துருக்கலாம், முடி வெட்டுற கடையில், முடி திருத்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தண்ணி வச்சு அடிப்பாங்க தலையில். அதில் மினி இருக்குது. அங்கே இருக்கின்ற போலீஸு, ஹஜ்ஜில் போலீஸ்கள் எல்லா இடத்துலையும் ஜமராத்தை சுற்றி இருக்கிற மக்கள் தண்ணீர் அடிச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மேலே அரஃபாத்தில் நடுவில் ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்ப்ரேயில் தண்ணீர் இருக்கும். ஏன்டா ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது ரொம்பவே இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து தண்ணீர் அங்கேருந்து பீச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நமக்கு எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். அதை தாண்டி நமக்கு தேவைன்னா எப்போ தண்ணி எடுத்து முகத்தில் போடலாமான் இருக்கும், கழுவலாமான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹேண்ட் ஸ்ப்ரே இருக்கும். அதற்கான லிங்க் கூட நம்ம வந்து ஆன்லைனில் கிடச்சுன்னா நாங்கள் தரோம், பார்த்துக்கிடுங்க. அதை வாங்கிடுங்க. இயன்றவர்கள், இல்லாதவங்க விட்டுருங்க. ஆனால் இதை தயாரிப்பில் உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சால் அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம், சில் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். தேவையான இடத்துல முகத்தை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், தொடச்சிக்கலாம். ஆக இது அனைத்தும் நாம் ஹஜ்ஜில் சூட்டிலேருந்து அவாய்ட் பண்ணுவதற்காக எடுத்துக்கொள்ளணும். முடிஞ்ச அளவுக்கு டென்ட்டில் இருங்க, வெளியே சுற்றிட்டு இருக்காதீங்க. முடிந்த அளவுக்கு அரஃபால டென்ட்ல இருந்து துவா கேளுங்கள், வெளியே சுற்றுவதை குறையுங்கள். ஏனென்றால் சூட் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழல்ல இருக்கிறோம். ஆக அன்பு ஹாஜிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்.